ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு காட்ஸ் வேர்ட். காட் பிளஸ் யூ. அன்புக்குரிய அன்பு பிள்ளைகள், ஜேக்கப் அண்ட் ஆன்சி யூனிஷா ஐயா உங்களை மணமகனாம் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். ஆண்டுடைய அநாதி சித்தத்தின்படி தாயின் கருவில் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து அவருடைய கண்கள் உங்களை பார்த்து சிறு வயதில் உங்களுக்கு ஏற்ற நல்ல கல்வியை கொடுத்து உலக பிரகாரமான அனைத்து பாதுகாப்புகளையும் உங்களுக்கு கொடுத்து நல்ல கல்வி செல்வத்தை தந்து நல்ல பெற்றோர்களை தந்து நல்ல சமூகத்தை தந்து இந்த நேரத்தில் வேதத்துடைய ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் மேரேஜ், திருமணம், இயேசு கிறிஸ்து நடத்துகிற ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் மேரேஜ், அந்த திருமணம்ங்கிற ஒன்றால் இணைக்கப்பட்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவினத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை ஒருவரோடு இசைந்திருப்போம் என்ற ஒரு வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு ஆண்டுடைய சன்னிதானத்தில் கணவன் மனையாக அறிவிக்கப்பட்டாச்சு. இன்று முதல் டுடே ஆஃப்டர் 4 PM 2026 மே ஆண்டவர் பரத்திற்கு என்ன திருநாளுக்கு அடுத்த நாள் ஒரு விசேஷித்த திருநாள். இந்த நாளில் நீங்கள் இணைக்கப்பட்டதை குறித்து நீங்கள் ஆண்டவருக்கு எப்போயும் வாழ்க்கையில் நன்றியுள்ள மக்களாய் காணப்பட வேண்டும். மணமகள் என்னுடைய நெருங்கிய நண்பர் மோகன், அவருடைய பெரியப்பா ஒரு நல்ல ஒரு சமூக ஆர்வலர், அவங்க மாமா ஒரு நல்ல சமூக ஆர்வலர். மணமகன் எங்களுடைய சொந்த பேராயம், பாவுச்சத்திரத்துக்கும் ஆலங்குளத்துக்கும் அடைக்கலப்பட்டனம். என்னுடைய சித்தப்பா மகன் பெரியப்பா மகன் திருமணம் பண்ண ஒரு அடைக்கலப்பட்டோம். எங்களுடைய சொந்த பகுதி, கிட்டத்தட்ட ரிலேஷனாக தான் இருப்பார். சட்டிகளையும் பெட்டிகளையும் வாங்க. அப்படி ஏதாவது வரையில் சொந்தம் அவங்களோட அவை சார்ந்து வந்த 2 பேர் அவங்க மாமாலாம் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினாங்க. இருவரும் இணைக்கப்பட்டதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் இப்படிப்பட்ட ஆராதனை நம்முடைய அன்பு பேராயர்கள், அறுத்து பேராயர்கள் இணைந்து 2 பேர் வந்திருக்காங்க. அவர்களுக்கும் ஸ்தல போதகர் வந்திருக்கிற ஆய பெருமக்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை தந்தமைக்க ஸ்தல போதகர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 6 ஆண்டுகளாக இந்திய மிஷனரி சங்கத்தின் தலைவராகவும் இப்பொழுது இந்திய நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா NMSI அதில் ட்ரெஷரராகவும் பணிபுரிகிறேன். 2 மிஷன் சார்பாக இந்திய மக்களுக்காக, இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்கள் காஸ்பல் சொல்லணும், அந்த சங்கத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான அந்த தம்பி ஜேக்கப் ஆன்சி யூனிஷா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லா அருளும் பெற்று மற்றவர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும். நீண்ட நேரம் எடுக்க விரும்பலை. உலக பிரகாரமாக இன்றைக்கி நல்ல ஃப்ரூட் சீசன் இருக்கும். எங்கே பார்த்தாலும் பலாப்பழம் வைக்கிது, மாம்பழம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு, வாழைப்பழம் வைக்கும். கனிகளில் ரொம்ப முக்கியமான கனி வாழை, பலா, மா. ரொம்ப சிறப்பான கனி. என்னைய மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப டேஞ்சரான வாழைப்பழம், டேஞ்சரான பலாப்பழம், டேஞ்சரான மாம்பழம், மேங்கோஸ். பொதுவாக அந்த 3 பழங்களை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, இந்த 3 பழங்களும் சுவைகளில் இருந்தது. சாட்சியான பழங்கள். வாழைப்பழம், வாழை மரத்தில் ஒவ்வொரு ஈனுக்கும் பயன் உள்ளது. அதை வெட்டி போட்ட பிறகு அந்த மட்டை காஞ்ச பிறகு அதை எடுத்து பூவை கட்டிக்கலாம். கடைசி வரை யூஸ் ஆகுது. வாழைப்பூ யூஸ் ஆகுது, வாழைத்தண்டு யூஸ் ஆகுது, வாழை இலை யூஸ் ஆகுது. வாழை மரம் ஒன்றுமே வேஸ்ட்டாக போகிறதில்ல. நாகர்கோவில் பகுதிக்கு போகிறீங்கன்னா இப்போ அவங்க பெரியம்மா வாழ்கிற பகுதிக்கு போகிறார். நாளிப்புவன், பூலாஞ்செண்டு, ராஜவாழை ரொம்ப ஃபேமஸ். சின்ன சின்ன வாழை இருக்கிற காஸ்ட்லி, பயங்கரமான டேஸ்ட் வாழைப்பழம். அடுத்து பலாப்பழம். வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் சொன்ன 2வது கட்டளை தான் அந்த பலா. முதல் கட்டளை உனக்கு கடவுள் ஒருவர். 2வது கட்டளை மார்க் 12:29-31 வரை, உன்னிடத்தில் அன்பு கூறும் இடத்தில் மாண்பு கூற வேண்டும்.
பலாச்சுளைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது, பிரிந்து காணப்படுவதில்லை. செம்மரம் அதிக நாட்கள் வாழும் ஒரு செம்மரம். உயரமாக இருப்பது 150 வருஷங்கள் இருக்கிறது தான் செம்மரம். வேர்கள் ஆழமாக போகாது, ஆனால் வேர்கள் படர்ந்து ஒரு மரத்தோடைய வேர் ஒன்று ஒன்று பிணைந்து கொள்ளும். அப்படி பிணைப்பு வாழ்க்கை தான் கணவன் மனைவி. தனிமையாக இருப்பது ஏற்றதல்ல, சூட்டபிள் பர்சன், ஏற்ற துணை. அந்த ஏற்ற துணை தான் ஆண்டவர் உருவாக்கினார். தனியாக இருக்கிற ஒரு போர் ஏற்ற துணை. உங்களுக்குள் எந்தவித ரகசியமோ உங்களுக்குள்ள எந்தவித பிரிவினைகளோ காணப்படக்கூடாது. எப்பொழுதுமே 2 பேரும் இணைந்து வாழ்க்கை பயணத்தை செய்கிறப்போ வாழ்க்கை உங்களுக்கு உயரும். அதுக்கு எடுத்துக்காட்டு நான் ரொம்ப படிக்காத ஆள். என் மனைவி MSc BA. அவங்க கல்யாணங்களில் பட்டம் போடக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா எனக்கு டிகிரி கிடையாது. அந்த சூட்டபிள் பெர்சன் வந்ததால் தான் ஆண்டவர் எனக்கு எல்லா நிலையிலும் வந்து உயர்த்திருக்கிறான். டிஎஸ் ஃபேமிலியில் அந்த சூட்டபிள் பெர்சன் இந்த அன்பு தம்பி ஜேக்கப்பை, அன்பு மகள் ஆன்சி யூனிஷா ஏற்ற துணையாய் நீங்கள் கொண்டு போகிறப்போ வாழ்க்கையை உயர்ந்திருப்பீங்க. நீங்கள் பிணைக்கப்பட்டு காணப்பட வேண்டும், ஒருவரோடு ஒருவர் இணைந்து காணப்பட வேண்டும். அதுதான் பலம். 3வது மாம்பழம். காயாக இருக்கிறப்போ எப்படி இருக்கும்? புளிக்கும். அதுதான் கல்யாண வாழ்க்கைக்கு முன்னால். கோமாக இருக்கணும், அனலாக இருக்கணும். பழுத்து பிறகு இருக்கும். அந்த ருமானிங்கிற ஒரு மாங்காய் உருண்டா பார்க்க அழகாக, கடைசி சீசன் மாங்காயில் கடைசி சீசன் ருமானி. பழுத்த ஒன்று அப்படி அழகாக இருக்கும். அப்படி கசைக்கு விட்டு சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக கையை கழுவிட்டு பழத்தை கழுவிட்டு நல்ல டுஷ் பண்ணிவிட்டு நல்லா அதை ஷேக் பண்ணிவிட்டு தோலை மட்டும் லேசாக ஒரு ஓப்பன் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ஜூஸ் குடித்த மாதிரி இருக்கும். அந்த மேங்கோ பழுத்து. அதே நேரத்தில் காயாக இருக்கிறப்ப சாப்பிட்டு பாருங்களேன் எப்படி இருக்கும். பல்லில் கல்யாண வாழ்க்கை என்பது முன்னால் அப்படி, பின்னால் உங்கள் வாழ்க்கை பிறருக்கு இனிப்பான வாழ்க்கையாக. திருச்சியில் இமாம் பசந்த் ஒரு கிலோ 250 ரூபா இருக்கும். இன்றைக்கி இப்போ ரேட்டு 250 ரூபா இன்றைய ரேட்டு. அதே மாதிரி மாம்பழம் வேல்டிலே கிடையாது. லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க இமாம் பசந்த். கல் வைக்காமல் பழுக்க வைக்கணும். இன்றைக்கி ஏமாத்துறது கல் வச்சு அழகாக்கி கலராக்கிடுறாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட். அதையும் இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் ஒரு துண்டு சாப்பிட்றப்போ அந்த 2 உதடுகளும் முட்டிப்படுது. சுவை. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை சுவை மிகுந்த வாழ்க்கையாய், பிறருக்கு பயனுள்ள வாழ்க்கையாய் மாற வேண்டும். எப்படி மாறணும்னா, தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் வெள்ளான் விளை மண்ணின் மைந்ததான் வேதநாயகம் மசரியா சாமுவேல். வாலிப வயதில் OMC ஜெனரல் செக்ரட்டரி, ஒரு திருச்சபையோட கேட்டிஸ்ட். அவருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண உடனே அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்குறாரு. அவர் அப்போ ஊரில் இல்லை, என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே அந்த சர்ச்சில் போய் சொல்கிறாரு, என் ஊழியத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது, ஆதரவாக இருக்க வேண்டும்னு சொன்னார். அந்த அம்மா சரின்னு சொல்லிச்சு. திருமணம் முடிஞ்ச பிறகு அவர் தோர்ணக்கல் பகுதிக்கு ஊழியத்துக்கு போனார். ஆந்திரா மாநிலத்தில் விஜயவாடாவிலேருந்து ஒரு 160 கிலோமீட்டர் கம்பம்ங்கிற ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தோர்ணக்கல். அங்கே அந்த அம்மா அவர் ஊழியம் பண்ணுறப்போ ஒரு ஏழை ஒரு அம்மா கடன் வாங்கிடுறாங்க. கடன் வாங்கின அம்மாவை ஒரு பணக்காரர் திட்டுறாரு. பணக்காரர் திட்டுறப்போ இவர் போய் சொல்கிறார், நீ ஏன்ப்பா அவங்கள திட்டுற, ஏழைன்னு சொல்கிறார். இவர் அங்கி போட்டிருக்காரு. அப்போ அந்த மனுஷனுக்கு அங்கி போட்டது யாரும் தெரியாது. அந்த லோக்கல் அழகோ ஐயோ, நீ கடனை போடுறா, நீ யாரா சொல்கிறதுன்னு திட்டுறான். திட்டுறப்போ மனைவியை பார்க்குறாரு. ஒரு தாலி செயின், சும்மா ஒரு 2-3 கிராம் நைஸ் தாலி செயின். அந்த அம்மாவை பார்த்தோன்னே அந்த அம்மா இவர் கேட்கல. அப்படி மனைவியை திரும்பி பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு கை வச்சு அந்த தாலி செயின் எடுத்து அந்த கடனை போய் யாருன்னே தெரியாது கொடுத்ததாக தான் இன்றைக்கி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் NMS IMS பணித்தளங்களில் வேதநாயகம் சரியா சாமுவேல் ஃபோட்டோ மாட்டப்பட்டிருக்கு.
ஆட்சியாளர்கள் 5 வருஷம் முடிஞ்சாலும் ஃபோட்டோ வகுத்துருவாங்க. ஆனால் வேதநாயகன் ஆசிரியர் சாமியுடைய ஃபோட்டோ எப்போவுமே மாட்டியிருக்காங்க. இன்றைக்கி ஊழியத்தில் ஊற்றும் உருவிடமும் வெள்ளாண்களை தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம். அந்த திருமண்டலத்தில் உயர்ந்து நிற்பது சண்முகபுரம் தூய பேதுரு ஆலயம், பீட்டர் சர்ச். இந்த கல்லின் மேல் திருச்சபையை கட்டுவது அந்த பீட்டர் சர்ச்சிலிருந்து வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்திருக்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாய், ஒருமித்த வாழ்க்கையாய், எப்பொழுதும் ஒரு நன்மை சுவையான வாழ்க்கையாய் மாற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் உங்களை இந்திய மிஷனரி சங்கத்தின் மூலமாகவும் நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா மூலமாகவும் தூத்துக்குடி திருநெல்வேலி திருமண்டலம் சண்முகபுரம் தூய பேதுரு ஆலயத்தின் சர்வம் வாழ்த்துகிறோம். மகனே மகளே, நீ கோடா கோடியாய் பெறுவாய். கர்த்தர் உங்களை சீயோனில் ஆசீர்வதிப்பார் என்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.